கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். நம்ம 1 வீக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 4 லாகின் பண்ணி ½ அன் ஹவர் ஆச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இன்னும் இந்த லோடு வரலைங்க. கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னா இதெல்லாம் வந்துட்டு நான் போர்ட்டர் கமிஷன் போக தாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே 1ல் பார்த்தீங்கன்னா 2080, டே 2ல் 1416 போர்ட்டரில் வந்ததுங்க. ப்ளஸ் அந்த நம்மளுக்கு பர்சனல் லோடு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னல, அது ஒரு 950. அப்புறம் டே 3ல் பார்த்தீங்கன்னா 1330. டே 3 தாங்க ரொம்ப மோசம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5779. இன்னைக்கு டே 4 எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்க. கைஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்துருச்சுங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட்டில் மொத்தம் 2 ஸ்டாப்பிங். ஒரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில், இன்னொரு ஸ்டாப் இருகூர். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 815. கைஸ் ஃபஸ்ட்டு லோடு பிக்கப் பண்ணியாச்சு. பபுள் ட்ராப் தாங்க ஏற்றிருக்காங்க 4. ஃபஸ்ட்டு லோடு பிக்கப் பண்ணியாச்சு. மொத்தம் 3 பாயிண்ட்டுங்க இந்த லோடில். 2 பாயிண்டில் பிக்கப் பண்ணணும், 1 பாயிண்டில் ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 பாயிண்டில் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம், செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. அங்கேயும் பிக்கப் பண்ணிவிட்டு 3வது பாயிண்டில் ட்ராப். டே 4ஓட ஃபஸ்ட்டு ட்ரிப்பே கொஞ்சம் பெருசு, 800 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லாங் ட்ரிப் கிடச்சா நல்லா இருக்குங்க. கைஸ் என்னங்க பஸ் எல்லாம் மேலே வருது, பாலத்துக்கு மேலே. இப்போல்லாம் அலவுடா என்னன்னே தெரியல. கவர்மெண்ட் பஸ்ஸும் மேலே தான், பாலத்துக்கு மேலே தான் வருது. ப்ரைவேட் பஸ் போகிறதும் பாலத்துக்கு மேலே தான் போகுது. இப்போ கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுங்கம் பாலம் இருக்குல்ல, அங்கே தாங்க இருக்கேன். சிங்கானல்லூர் தாண்டி நான் போகணும். ஸோ நான் பாலம் மேலே ஏறிட்டேன். ஆனால் இங்கே வர பஸ் எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸு, போகிற பஸ்ஸும் பாலத்துக்கு மேலே தான் போகுது, வர கவர்மெண்ட் பஸ்ஸும் பாலத்துக்கு மேலே தான் வருது. இது அளவுடான்னு எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் 2வது ட்ரிப் வந்துருச்சு. தாங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து கஸ்டமருக்கு தாங்க கால் பண்ணேன். இப்போ நாட் ரீச்சபிள்னு வருது. இங்கேருந்து பிக்கப் லொக்கேஷனே 2 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. அதை பிக்கப் பண்ண தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆன பேமெண்ட் இன்னும் வரல. 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. எப்பயுமே அதை மறந்துடாதீங்க. 1-2 பேமெண்ட்டெல்லாம் நான் மறந்துடுவேன். வீட்டுக்கு போய் தான் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்பேன். அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அவங்க 10 மினிட்ஸ் சொன்னாங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மறந்துடுவாங்க நிறைய பேர். சரி, ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சுட்டு ஏதாவது டீ குடிக்கலான்னு பார்த்தேங்க. அதுக்குள்ளே 2வது ட்ரிப்பே வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நல்லதுதான். இந்த பெரிய கம்பெனியில் லோடு ஏற்றுறதுக்கு மட்டும் அவ்வளோ நேரம் ஆகுதுங்க. 1008 ப்ரொசீஜர். வெறும் 4 பாக்ஸ் ஏற்றுறதுக்கு ½ மணி நேரம் ஆகிப்போச்சு. இதுக்குள்ளே வேறு நம்ம வண்டி போகுமான்னு தெரியலிங்க. ஓகே, உரசலை அண்டர் கிரவுண்டில் தாங்க போயிட்டுருக்கேன். உரசலைங்க. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் போகும்போது ஒரு 2-3 டைம் செக் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி அளவு வச்சுருப்பாங்க.
ஒரு பாலம் அண்டர் கிரவுண்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அளவு இருக்குங்க. இந்த ஹைட்டுக்குள்ளே இருக்கிற வண்டி தான் இந்த பாலத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்கும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வண்டியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் இதை ஓப்பன் பாடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டெய்னர் வண்டியாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் இடிக்கும். அதனால சில அண்டர் கிரவுண்ட்லலாம் நம்மளால் போக முடியாது. ஆனால் இப்போ ஓப்பனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இருக்குங்க போகிறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும் அந்த மாதிரி இடத்துலலாம். கைஸ், 2வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராவத்தூர் பிரிவு அங்கே தாங்க இருக்கேன் இப்போ. கேஸ் அடிக்க வந்தாச்சுங்க. கைஸ், ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு 3வது லோடு வந்திருக்கு. 3வது லோடு பிக்கப் பண்ணியாச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டணம் டு காலப்பட்டி. அமௌண்ட் வந்துட்டு 666. நம்மளுக்கு 4வது லோடு வந்துருச்சு. 4வது லோடு பிக்கப்பு பண்ணியாச்சுங்க. அமௌண்ட் வந்து 1031. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காலப்பட்டி டு வடவள்ளி. பெட்டு தாங்க ஏற்றிருக்கு. மேட்ரஸ். லோடு பிக்கப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. 4வது லோடு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கழிச்சு 4வது லோடு வந்திருக்கு. நம்ம 4வது லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேமெண்ட்டு அங்கே பிக்கப் பண்ணும்போதே அவரே கொடுத்துட்டாங்கங்க. 1050 ரூபா. லொக்கேஷன் வந்து இன்னெக்யூரேட்டாக இருந்தனால 1050 ரூபா வந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் 1030 ரூபா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 20 ரூபா வந்துட்டு அந்த ஒரு 400 மீட்டர்ஸ் தாண்டி இருந்தனால அதுவே காட்டுச்சுங்க. இன்றைக்கி டோட்டலாக 4 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்தீங்கன்னா 815. செகண்ட் ட்ரிப்பு 353. தேர்டு ட்ரிப்பு 704. ஃபோர்த்து ட்ரிப்பு 1050ங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டே 4ஓட ஏர்னிங்ஸ் வந்து 2900 ரூபா. அதில் போர்ட்டர் கமிஷன்லாம் போக 2500 ரூபா வருங்க. 2600 வருங்க போர்ட்டர் கமிஷன்லாம் போக. அதில் செலவு வந்துட்டு கேஸுக்கு 250 போட்டுக்கலாம், ஃபுட்டுக்கு ஒரு 50 போட்டுக்கலாம். டோட்டலாக 2300. டே 4ஓட ப்ராஃபிட் வந்து 2300. இனி நாளைக்கு டே 5ல் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தாங்க
இவ்வளோ கஷ்டப்பட்டு சேலஞ்ச் எல்லாம் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது நைட்டு. லாக் ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன்.